ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சங்கீஸ் ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நல்ல காரசாரமான நெத்திலி மீன் குழம்பு மண்சட்டியில் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மண்சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்திப்போம். பொதுவாகவே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 4-5 வெந்தயம் போட்டு, வெந்தயம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டும் வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது ரொம்ப காரமாக இருக்குங்கிறனால இந்த பச்சை மிளகாய் 1 தான் சேர்த்திருக்கேன். கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கிட்டு, இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவு தான் மீன் எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு குவான்டிட்டி சேர்த்துருக்கேன். இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்களாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் போட்டதுமே கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்குனானா கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அப்புறம் அந்த பச்சை வாசமும் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரும் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு. நீங்கள் பார்த்து உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் புளி சேர்த்தி புளியோட வாசம் போகிற அளவுக்கு வெந்தாலே போதும். பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு வதக்கி எடுப்போம். பார்த்திங்கன்னா நல்லா மசாலா நல்லா வெந்து இங்கே பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி கிரேவி நல்லா வெந்துருச்சுனாலே குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இது கூட வந்துட்டு நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்துட்டு நல்லா கரைச்சி வச்சுருப்போம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளியை வந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஏன்னா அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ புளி தண்ணியை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. இது கூட மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இது குக்காகி வரட்டுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்கு. மேலே பாருங்கள் எண்ணெய் மிதங்கி வருது. இந்த கன்சிஸ்டன்சி ஓகேங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கொதிக்க வச்சு கெட்டி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவில் இருக்கும்போது நம்ம மீன் போட்டோம்னா கொதித்து வரக்கு இன்னும் கரெக்டாக இருக்குங்க மீன் குழம்பு. இப்போது நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி மீன் வந்துட்டு இதில் சேர்த்திக்கிறேன். மீன் சேர்த்திட்டு ரொம்ப கிளறக்கூடாதுங்க, மீன் வந்துட்டு உடஞ்சிரும். அதனால் நம்ம மீன் சேர்த்து மெதுவாக அதை கிளறி விட்டு நம்ம அந்த குழம்புல வந்துட்டு அந்த மீன் வந்துட்டு நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடமும் அந்த மீன் இருக்க மாதிரி. இப்போ இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. மீன் சூப்பராக வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கொதிக்கட்டும். மண் சட்டியில் செஞ்சாலே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க மீன் குழம்பு. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெய் மிதங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு தோசை, இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் வச்ச மீன் குழம்ப மறுநாள் வச்சு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.